வணக்கம் welcome back to my channel. So நம்ம லாலேட்டன் அண்ட் ராஜு ஏட்டன் நடிச்சிருக்கும் L2 லூசிஃபர் 2 எம்புரான் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்தலாம். பட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி if you have time and if you have not watched the film, எம்புரான் இன்னும் பார்க்கலன்னா லூசிஃபர் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நான் அதான் பண்ணேன். இன்னைக்கு காலையில் உட்காந்து லூசிஃபர் அப்படியே கிட்டத்தட்ட ரிவைஸ் பண்ணுற மாதிரி அது சும்மா எதுக்கு பாட்டு போகலாம் அந்த கனெக்ட் பண்ணி, பிகாஸ் இந்த சீக்வல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஆகுதுன்னு. பட் ஸோ யார் இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை கம்ப்ளீட்டாக மாச்சு. ரொம்ப லாங் பேக் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு போனதுனால என்னால் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த் ஆஃப் எவ்ரி திங் ஹேப்பனிங் தேர். ஸோ அந்த வகையில் a small tip, if you have time and you still not watch the movie, please try to watch Lucifer before you go there. It will really help அப்படின்னு சொல்லிக்கிறேன். But having said that, now coming to the review. கதைக்கெல்லாம் pretty much நம்மளுக்கு தெரியும். சீக்வல் அப்படிங்கிறனால ஜதின் ராம்தாஸ் இஸ் டேக்கிங் ஓவர் IUF, அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அண்ட் எதுக்கு அதை சொன்னாங்கன்னு தெரியல, பட் ட்ரெய்லரில் ஒரு பெரிய ரிவீல் கொடுத்துட்டாங்க. அது ஏன் பண்ணாது நான் கொடுக்கல, இது நான் ஸ்பாய்லர் சொல்ல, ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. அது லைக் சம்திங் லைக் ஜதின் ராம்தாஸ் இஸ் டர்னிங் ரோக் அப்படிங்கிற மாதிரி, அவர் ஏதோ தப்பான ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நடக்குது. அது ஏன் நடக்குது, யாருனாலும் நடக்குதுங்கிறது அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சால்டான விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம ராஜு ஏட்டனோட பேக் ஸ்டோரி that was very impressive. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அவுட்ஸ்டாண்டிங் மேக்கிங், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ராஜு ஏட்டன் யார், அவரோட பேக் ஸ்டோரி என்ன, ஹவு டிட் ஹி கம் அலாங் சைடு குரேஷி அப்ராம் அப்படிங்கிற விஷயம்லாம் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஒரு பக்கம் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல நிற்கும். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறதான் வந்துட்டு எம்புரானோட கதைக்கெல்லாம் நான் எந்த ஸ்பாய்லருமே கொடுக்கல. ஓகே, எல்லாம் நடந்தது இல்லை ட்ரெய்லரில் வந்தது தான் சொல்கிறேன். ஸோ நோ ஸ்பாய்லர்ஸ். ஓகே, now coming to the positives of the film. நான் எடுத்த உடனேயே லாலேட்டனை தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் his performance and his screen presence in the மனுஷன் எனக்கு I just love him to the core. ஸோ அந்த வகையில் he's definitely not disappointed. அந்த சில எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும்னு நினைக்கிறேன், எதுவும் சொல்ல. பட் ஒரு ஃபாரஸ்ட் சீன் ஒன்று வரும், அப்படி இருவார் மனுஷன். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. I don't want to give away any spoilers, but லாலேட்டன் as Qureshi Abram has killed it, and less of Stephen Nedumali in the vati and more of Qureshi Abram in the vati. So yeah, in this role he's just killed it. He's done stunning stuff. அவரை கூட சொல்ல முடியாது. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது என்னமோ அது சொல்லுங்க, அதுவும் சொன்னால் இம்பாக்ட் போயிடும் நினைக்கிறேன். ஸோ யா, லாலேட்டன் ஆஸ் யூஷுவல் killed it. and ராஜு ஏட்டன் ஆல்சோ வேற லெவலு. ஜயித் மசூத் அப்படிங்கிற கேரக்டர், அதுவும் அந்த கடைசி ஃபைட், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இன்ஃபைட் நம்ம பார்த்துருப்போம். ஃபிரிசிந்தான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இறங்குச்சு. அந்த பாட்டோட அந்த பாட்டு பேக்ரவுண்டில் ப்ளே ஆக இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. வேற லெவலு கூஸ் பம்ப் ஸ்டஃப். ஒரு பேக்ட் ஆடியன்ஸும் நல்லா கத்துற ஆடியன்ஸ்க்கெல்லாம் உட்காந்துட்டிங்கன்னா சும்மாவே அப்படியே சிரிக்குது. ஏன் இது புலம்புறேன்னா, again I chose to go to a mall because I wanted to see it on a big screen with good sound effects, because making ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால போனேன். எனக்காக ஆறுதல் பரிசாக வந்துட்டு ஒரு 3-4 பேர் கத்துனாங்க. I don't know why such sick people come for FDFS. I really don't understand. பொறுமையாக வந்து தொலை வேண்டியதான். காலங்காத்தால வந்து உட்காந்து என் பக்கத்துலேயே ஒரு உட்காந்துருந்தாங்க, பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு யூடி கத்துறா ஏதோ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. But there were many mass moments where I was literally feeling goosebumps, and with the crowd you'll bloody love it. So அந்த வகையில் அந்த ஃபிரிஸ் இருந்த அந்த ஃபைட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ both of them have killed it. மஞ்சு வாரியர் மேம் வேற லெவல் சம்பவம். அது அவங்களுக்கு வந்து இது வேற மாதிரி ஒரு விஷயம். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், அதை நான் சொல்ல விரும்பல, ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த சீக்வன்ஸில் ஷீஸ் கில்ட் இட். மஞ்சு வாரியர் மேம் ஹேஸ் அப்சல்யூட்லி கில்ட் இட். அது போக அந்த ஹிந்தி வில்லன் மாதிரி ஒருத்தர் வருவார், அவர் பேர் எதுவும் வருமே, ஐயோ பல படத்தில் இப்படி அந்த மனசு எப்போ பார்த்தாலும் இப்படி வந்தால் சைக்கோ மாதிரி தான் வராது, என்னன்னு தெரியல. பட் ஹீஸ் அ சாலிட் வில்லன் அண்ட் இஸ் ப்ரூவ்ட் இட் அகேன். செம்ம நடிச்சிருக்காப்புல மனுஷன் அவரும் சரி. அதுக்கப்புறம் கிஷோர் சார் வராரு, நிறைய பேர் டக்குன்னு வராங்க, நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. பட் ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு நின்று தெரியுது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு டெஃபினெட்லி கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஜதின் ராம்தாஸ் அவர்கள் கேரக்டர் ஆப்வியஸ்லி நம்ம டொவினோ தாமஸ் பிரதர். ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவாக சொல்லுவேன். மேக்கிங், I was fascinated and dumbstruck by the making of it. ராஜு ஏட்டன் எல்லா இன்டர்வியூவில் சொல்லிட்டே இருக்காரு, எவ்வளோ பட்ஜெட் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டாக கெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் இருக்கும் மாதிரி சொல்கிறாரு. அந்த மேக்கிங்கை பார்த்தீங்கன்னா பல நூறு கோடிகள் சொல்லலாம். பட் ஆனால் இவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா அவ்வளோ மினிமல் பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மேக்கிங் கொண்டு வந்திருக்காங்கிறது இஸ் ஆக்சுவலி
ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். அதுவும் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் they are like rooted ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சங்க் ஆஃப் லைஃப், இல்லை வந்து லோ பட்ஜெட்டில் சால்டான ஸ்கிரிப்ட்ஸு, என்ன சொல்கிறது, ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து அடிச்சுக்க வேற சம்பவம் அவங்க. ஆனால் பிக் பட்ஜெட் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் திஸ் கிளியர்லி வாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். I just absolutely loved it. Kudos to the people who worked on the locations and execution, VFX எல்லாம் பண்ணதாகட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. மேக்கிங் விஷுவல் ட்ரீட் சாஞ்சு உட்காந்து அப்படி பார்த்தோன்னா வேற லெவலு. மலையாளம் படம் பார்த்த ஃபீலும் உங்களுக்கு இருக்காது. இது ஒரு மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்த்த ரேஞ்சுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மேக்கிங்கில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காங்க. அண்ட் தட் வே இன் தட் வே I would like to give a big applause to every single person who was involved in giving this kind of a presentation. So outstanding work அப்படின்னு சொல்லியானோ. Music again is definitely a very big positive. Deepak Devarathna outstanding. அந்த ஸ்டார்டிங்ல டைட்டில் ட்ராக்ல அந்த எம்புரானே வந்ததாகட்டும், அப்புறம் லாலேட்டனோட ஒரு என்ட்ரிக்கு ஒரு மியூசிக் கொடுக்குறதாகட்டும், அதுக்கப்புறம் நடுவில் எம்புரானே வந்ததாகட்டும், அதெல்லாம் சிலித்திருச்சு, ஒரு மாதிரி சிலித்திருச்சு. அதுக்கப்புறம் அதான் சொல்ல ஃபிரிஸ் இருந்தாலும் கூஸ் பம்ப் ஸ்டஃப் அண்ட் ஆல்சோ தி அதர் பிஜிஎம்ஸ் as well. Outstanding. Loved the music. அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸில் ஒரு சாங் வருது, அதில் L3 அப்படின்னு வருது. L3 வருதுங்கிறது சொல்லிட்டாங்க, L3யோட டைட்டிலும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வேர்டு வந்துச்சு. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு வேர்டு வரும்போது அதுதான் செகண்ட் பார்ட்டில் டைட்டிலாக வச்சாங்க. ஸோ செகண்ட் பார்ட் டைட்டில் எண்டு கிரெடிட்ஸில் அந்த பேர் வருதுன்னா அதுதான் தேர்ட் பார்ட்டோட பேராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பேர் நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மியூசிக் வாஸ் கில்லர் சொல்லிட்டு, சினிமாட்டோகிராஃபி அதை சொல்கிறேன், ப்ரெசன்டேஷன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், சினிமாட்டோகிராஃபி அமேசிங், எடிட் வைஸு ஓகே, நீட் அதெல்லாம் சொல்லிக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே ஓகே. ஸோ ஓவரால் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் கிரேட் as well. அகேன் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ்லாம் வருவோம் அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ யா, all these are the positives of the film. Now coming to the betterments I felt, இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாமோன்னு தோணுன விஷயம் என்னன்னு எனக்கு தோணுதை மட்டும் சொல்கிறேன். ஒன் இஸ் ஐ ஃபெல்ட் எப்படி சொல்கிறது, எம்புரான் 1ல இருந்த ஒரு லூசிஃபரில் இருந்த ஒரு கிளாஸ் ஃபேக்டர் இன் த ரைட்டிங் இதில் கொஞ்சம் ட்ராப் ஆச்சுங்கிற மாதிரி தோணுச்சு. இட் பிகேம் கைண்ட் ஆஃப் மோர் ஆஃப் கமர்ஷியல், கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி அந்த கிராண்டர் ஸ்கேலில் போனதுனால என்னன்னு தெரியல. பிகாஸ் லூசிஃபரில் அந்த ரைட்டிங்கே ஒரு சம்பவமாக இருக்கும். இதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட்ஸ் டர்ன்ட் a little commercial. மேபி டு மீட் த கிராண்ட் ஸ்கேலாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்கியிருக்காங்க. which I felt for that impact Lucifer created, இதில் கொஞ்சம் அது ட்ராப் ஆச்சுங்க மாதிரி because of this commercial factor adding. But again, if it was a conscious choice, then it's fine. ஒன்று. ரெண்டாவது, லாலேட்டன் வந்துட்டு லூசிஃபரில் பார்த்தீங்கன்னா he'll be more of this operating person. எப்படி சொல்றேன்னா, அவர் சொல்லிட்டு இருப்பாரு, அவர் only இன்ஸ்ட்ரக்டிங். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு ஃபைட் தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லை ரெண்டாவது ஒரு இடத்துல அடிக்க கூட மாட்டாங்க. ஐ திங்க் ஸ்ட்ரைட் விவேக் ஓபராய் சார் கல்ல சொல்றது தான் நினைக்கிறேன். பட் மற்றபடி லாலேட்டன் வில் பி மோர் லைக் திஸ் கை ஹூஸ் லைக் கிவிங் ஆர்டர்ஸ், டூயிங் ஸ்டஃப், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இறங்கி எல்லாத்துலையும் இவர் இறங்கினாரு. ஸோ மேபி இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீல்டில் போனதுனால எல்லாருமே ஜித்துங்கிறதுனால இவர் எல்லாத்தோட பெரிய ஜித்துன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாத்துலேயும் போன மாதிரி இருந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஃபார் சம் ரீசன் அந்த லாலேட்டன் இந்த ஆப்ரேட்டிங் ஸ்டீஃபன் நெடுமொழியா இருந்தும் ஒரு பயங்கர ஆப்ரேட்டிங் இந்த லாலேட்டன் குரேஷி அப்ராமா he was going literally everywhereங்கிறது. If it was again a conscious choice, I don't have an opinion about it. பட் வந்துட்டு அந்த ஒரு கிளாஸ் லாலேட்டன் இருக்காங்களா, அந்த கிளாஸ் லாலேட்டன் வந்துட்டு இதில் கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் எனிதிங், இட்ஸ் ஜஸ்ட் தட் அகேன் அந்த கமர்ஷியல் ஃபேக்டர்னு தெரியல எனக்கு தெரியல. அது ஒரு ரெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் புல் பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால லூசிஃபரோட இம்பேக்ட் இது கிரியேட் பண்ணுச்சாங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்கு. பட் was it an engaging film? Was it a good watch? Definitely yes. அது நான் குறைய சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி பயங்கரமாக செட் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு தான் திடீர்னு கிளைமேக்ஸில் ஒரு வெட்டுனாங்க பாரு, டக்குன்னு ஒரு வெட்டினாங்க. அம்மா என்ன இன்னும் டேய் இவனுங்களாம் மறந்துட்டவே நம்ம அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் ஹாஸ் ரியலி செட் அப் த பிளாட்ஃபார்ம் ஃபார் L3. அது சால்டாக செட் ஆயிருக்கு. And சில unexpected things will happen at the end. Okay, so that way they finished it well. They started really well. Midway also it went well, but somewhere in between கொஞ்சம் அந்த கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ்னால எனக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆன மாதிரி தோணுச்சு. அது ஒரு சின்ன கவலை, அது சின்ன வருத்தம் மட்டும்தான். பட் மற்றபடி it was definitely a good engaging watch அப்படின்னு சொல்லிட்டு this is my review on L2 எம்புரான். உங்கள் தாட்ஸ் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சார் வீடியோ முடிச்சு பார்த்தா நன்றி. கூட சீக்கிரம் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோர் signing off. Take care and peace.